அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மீனம் ராசிக்காரங்க பார்க்கத்தான் கரடுமுரடா இருப்பாங்க, ஆனா எல்லார்கிட்டையும் நல்லா பேசி பழகுவாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க நல்லதை தாங்க பேசுவாங்க, நல்லதை தான் செய்வாங்க, நல்லதை தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல குணங்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது, நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. மீனம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக மீனம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. சனி பெயர்ச்சியால மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாக போகுது. பயப்படாம உங்களை நீங்க நம்புங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். இதுவரைக்கும் உங்களை பயமுறுத்தியவங்களை நீங்க நம்ப வேண்டாங்க. தவறான கணக்குகளை போட்டு தேவையில்லாதவர்களிடம் அதிகம் நீங்க பேசுனீங்க, சிலரை உயர்த்தி பேசினீங்க. மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து சனி பகவானுடைய உண்மையான முகம் தெரிய வரப்போகுது. சனி பகவான் தனது பார்வைய 3, 6, 9 ஆகிய இடங்கள்ல வைக்க போறாரு. குருவின் மூலமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. மீனம் ராசிக்காரங்க இதுவரைக்கும் ஏதோ தப்பு செய்திட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, ஆனா கடவுள் உங்களை காப்பாத்தி இருக்காரு. பெரிய ஆபத்துக்கள்ல இருந்து, அசிங்கத்துல இருந்து காப்பாற்றி இருக்காரு. சட்ட ரீதியான விஷயங்கள் இப்போது வெற்றி பெற போகுது. சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேற போகுது. இது மீனம் ராசிக்கு ஒரு அற்புதமான நேரம். கெட்டவர்கள் விலகுவாங்க, நல்லவர்கள் சேர போறாங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும், காதல் கைகூடும். தனிமையாக இருந்தவங்களுக்கு ஒரு நட்பு கிடைக்கும், அன்பு ஆதரவு கிடைக்கும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீர போகுது. உங்களை மதிக்காதவங்க கூட உதவி கேட்டு வருவாங்க. வாய்ப்பை பயன்படுத்தி குடும்ப நிலையை உயர்த்த முடியும். வருமானத்தை உயர்த்துறதுக்கு நல்ல திட்டம் வகுப்பீங்க. பழைய திட்டங்கள் இப்போது வெற்றி பெறுங்க. புதிய திட்டங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மீனம் ராசிக்காரங்க நம்பி ஏமாந்தவர்கள் அதிகம். ரியல் எஸ்டேட் பிசினஸ் செஞ்சவங்களுக்கு நல்ல நேரமா இந்த நேரம் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கும். கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைக்கு மரியாதை கிடைக்கும். குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். மீனம் ராசிக்கு பாவங்கள் விலகும் நேரமா இந்த நேரம் இருக்கு. தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற விஷயங்கள் அரசாங்கத்தோடு இணைந்து செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். சனி பகவான் ஆளுமை திறனை உண்டாக்குவாரு. மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். சைலண்டாக பணம் வரும். சில விஷயங்கள் மேஜிக் போல நடக்கும். வாகன யோகம் உண்டாகும். விருப்பங்கள் நிறைவேறும். அரசாங்க காரியங்கள் சாதகமாக இருக்கும். மனை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வீடு மங்களகரமாக மாறும்.
பரமேஸ்வரனை நம்புங்க, சிவாலய தரிசனம் செய்யுங்க, ஒரு குருவை வழிபாடு செய்யுங்க. மகான்களின் தரிசனத்தால் மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். மற்றவர்களை மகிழ்வித்து பாருங்க, மகான்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. சனி பகவான் உங்கள் ஆசைகளை நிறைவேற்ற போறாரு. நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். சனி பகவான் மீனம் ராசியை உயர்த்த போறார். பதவி, பலம், பணபலம் கிடைக்கும். ஒரு நட்பால, குருவால முன்னேற்றம் கிடைக்கும். பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். காலம் உங்களுக்கு சாதகமாயிருக்கு. புதுசா ஒரு பிளான் போடுங்க. அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு பிளான் போடுங்க. விநாயகரை வணங்குங்க, தோப்புக்கரணம் போடுங்க. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதுதான் நடக்கும் அப்படின்னு நம்புங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்துல 12வது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய மீனம் ராசிங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நம்மளோட மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம், இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பிலேயே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு கற்பனை வளம் அதிகமா இருக்கு, திறமைசாலியா இருக்காங்க, சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. மீனம் ராசிக்காரர்களுக்கு மனம்தான் அடிப்படை ரகசியங்க. தற்போது மனக்குழப்பம், பயம், எதிர்மறை எண்ணங்கள் அதிகமா உங்களுக்கு இருக்குதுங்க. தேவையற்ற பயம், குழப்பம் காரணமாக உடல்நல பிரச்சனை வரலாங்க. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. அதனால யார் விஷயத்திலையும் மூக்க நுழைக்காம அமைதியா உங்க வேலையில கவனம் செலுத்துங்க.
மீனம் ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டுங்க. தினமும் உடற்பயிற்சி செய்யறது அவசியங்க. குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கை கொடுக்குங்க. சரியான உணவுகளை உட்கொண்டு செரிமானத்தை மேம்படுத்துங்க. உங்க வாழ்க்கையே அருமையா இருக்குங்க. மீனம் ராசிக்காரங்களே, நீங்க இந்த மாதம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னென்னு பார்க்கலாங்க. பிள்ளைகள் கிட்ட கோபத்தை காட்டக்கூடாதுங்க. பிள்ளைகளோட ஆரோக்கியத்தை பத்தி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பழகும் போது நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து பழகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. வண்டி வாகனத்துல பயணம் செய்யும் போது கவனமா பயணம் செய்யறது நல்லதுங்க. ஆரோக்கிய விஷயத்துல கவனம் செலுத்துங்க. பொறுப்பா பொறுமையா இருங்க. எல்லா விஷயத்திலையும் பொறுமையை கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. தந்தை வழி உறவுகளால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க. தந்தையுடைய ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அரசாங்க காரியங்கள் ஏதாவது செய்றீங்கன்னா கொஞ்சம் வேலை தாமதமா முடியுங்க. தேவையில்லாத பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்து கவனமா பொறுமையா பொறுப்பா இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க. இந்த உதவியை செய்யறதன் மூலமா உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் குறைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிடுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.